கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன் வரும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து எங்கே இருக்கிற 6ல் இருக்காருங்க. ஸோ 4, 6 நல்ல சொத்துக்கள் வாங்குறது. ஸோ சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறது, வண்டி வாகனம் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலையில் நிறைய மன உளைச்சல், வேலைகள் வந்து கொஞ்சம் வேகமாக போகும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து 7 இருக்கும், நல்ல சிறப்பான ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் இருக்கணும், குடும்பத்திற்கு தேவையான பணம் வரதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதன் வியாழன் கழிவுகளில் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 நாட்கள் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த சைன் பண்ணுறது, முக்கியமான புது வேலை தொடங்குவதை கொஞ்சம் தவிர்த்துங்க. ரெகுலரான விஷயங்களை கண்டிப்பாக போய்க்குங்க. ஸோ அது சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமணிக்கு போய் தான் ஆகணும், அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி தான் ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது ஒரு சர்க்கரை மற்றும் உப்பு போட்டு இந்த கரைசல் வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இது வந்து சனியுடைய சாரத்தில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கொடுத்துருதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன். 4ஆம் அதிபதி புதன் 6ல் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்கலாம், இல்லை ஒரு வண்டி பராமரிப்பு பண்ணுறது, வீடு பராமரிப்பு வேலைகள், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார். குழந்தைகள் வந்து கொஞ்சம் லொல்லு பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க வந்து குழந்தைகள் மேலே நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ அதனால் வந்து சந்தேகங்கள் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிங்க, தப்பு கிடையாது. பட் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது வேலையில் வந்து யாராச்சும் கடினமாக பேசுறது, கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க, பச்சையாக பேசணும். ஸோ எவ்வளோ பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக பேசுங்க. குடும்பத்தில் உள்ளவர்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார் புதுசாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், புதுசாக வாங்குகிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஏன்னா வந்து 2ல் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை பண்ணக்கூடிய விஷயங்கள், கொஞ்சம் அவமானங்கள் வர மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து இப்போதைக்கு வாயை வந்து கம்முன்னு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் போகுதுங்க. ஸோ சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் வெளியூர் போகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு சின்ன சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ஆம் அதிபதியான ராகுவுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துரும். ஸோ நல்ல டெவலப்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் போது 11ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக, பெரிய லாபம் வருன்றதுக்காக அந்த எமோஷனில் வந்து அசிங்கமாக பேசுறது, கொஞ்சம் வந்து பேராசையினால் கொஞ்சம் அவமானப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கும்ன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா 2ல் செவ்வாய் நீச்சனும்போது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். அதுவும் வந்து தந்தை சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறமா 12ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது மறைமுகமாக எவனா பேசுவான், பசங்களே கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 3ஆம் அதிபதி 6ல் இருக்கும் வந்து வேலை சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து அங்கே ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலையில் நிறைய மாற்றம் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாகுது சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து 8ல் பயணிக்கிறார் புதன் வியாழனில். ஸோ அதனால் சந்திராஷ்டம காலகட்டங்களும் முக்கியமான வேலைகள் மட்டும், அதை சாதாரணமாக டெய்லி பண்ணுற வேலைகள் பண்ணுவோம், முக்கியமான ஏதாவது புதுசாக சைன் பண்ணுறது, இல்லை புது வேலை தொடங்குவது கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் மனசு வந்து ஆசிலேஷனில் இருக்கும், கொஞ்சம் படபடன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அந்த காலகட்டத்தில் முக்கியமாக போய் தான் ஆகணும்னா ஒரு உப்பு மற்றும் சர்க்கரை கரைசலை வந்து வாயில் போட்டு குடிச்சுக்கோங்க. ஸோ வயிற்றில் அந்த தண்ணி இருக்கும்போது அந்த சந்திராஷ்டம பாதிப்புகள் ஏற்படாது.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து 2லும் பெருத்த பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வேலை விஷயங்கள் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், பெரும் பணம் மற்றும் மூத்த சகோதரர்கள் நண்பர்களால் வந்து அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா வந்து இதில் வந்து பேச்சில் வந்து எதாவது இடவடமாக பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள். ஸோ வேலை தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள், நிறைய விரயங்கள் வருவதற்கான கணவன் மனைவி விஷயங்களையும் கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபத்தின்னு, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 9 தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது மறைமுகமாக வரும். சில நேரத்தில் வந்து லாட்டரி கிட்டி சின்னதாக வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ யாரும் சொல்லாமல் கமுக்கமாக வச்சுருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபத்தின்னு, புதன் வந்து 1 4ஆம் அதிபதி 6ல் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காங்க. அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு லோன் போட்டு வண்டி வாங்கலாம், வீடு மனை வாங்கலாம், இல்லை சில நேரங்களில் வந்து வீடு பராமரிப்பு வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது பார்த்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசா, வந்து கேது 4ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான உறவுகள் வந்து சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள், ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு, அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் விற்பனை, ஏதாவது சொத்து விற்பனை பண்ணனா இப்போ வந்து அது விற்பனை ஆவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் சண்டைகள் வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இதுவரை பார்த்தது தசாபுத்தி பலங்கள். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். ஸோ இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறாருன்னு நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஜோதிடம் உண்மையா. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணாமண்ணு பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு. ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் வந்து முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா, அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ஒரு பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா, அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துட்டோம். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சத்தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மஞ்சத்தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் வந்து தீகாவை பற்றி பேசலை, வேற ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பద్ధதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 2 அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் தான் இருக்கணும், இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து கட்டினவன் முட்டாளா? ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா? எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ வந்து இவர் அறிவி ஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல. ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது.
ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா, சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பாவும் எவ்வளோ இன்டிமசி பாண்டேஜாக இருக்காங்க, அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் வந்து தசாபுத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ், ஓகேங்களா. இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது, இதில் வந்து சயின்ஸு. மேபி ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது, ஓகேங்களா. ஒருத்தரை வந்து தூற்றி நான் வந்து மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணுன்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.